ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி பச்சரிசி ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 மணி நேரமாக ஊறிட்டு இருக்குது. 1/2 கிலோ பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் நான். அதுக்கு 1/2 கிலோ வெல்லமும் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் வந்து உருக்கினா போதும், பாவெல்லாம் காய்ச்ச வேண்டாம். பாருங்கள், பச்சரிசி நல்லா ஊற வச்சுருக்கேன் ஒரு 4 மணி நேரமாக. பாருங்கள், வெல்லம் வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மைதா மாவு ஒரு 3 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் எள்ளு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 ஏலக்காய் நம்ம பொடி பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ அரிசியோட அந்த ஏலக்காவை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இந்த வெல்லம் ரொம்ப ஹார்டாக இருக்குது. நான் ரொம்ப காஞ்ச வெல்லம், அதனால் அது எனக்கு உடையல. நான் அதனால் கட்டியாக போட்டிருக்கேன். அதனால் எனக்கு கரைஞ்சி வந்துருச்சு. கரைச்சி எடுத்துட்டேன் நான். பாருங்கள், இப்போ நான் வெல்லத்தை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், வெள்ளை தண்ணியை. இப்போ நான் மிக்ஸி ஜாருக்கு அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா ஏலக்காய், அந்த 5 ஏலக்காவை நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அப்புறம் அந்த வெள்ளை தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நம்மளுக்கு வந்து அந்த கையில் பட்டு அரிசி வந்து நொறு நொறுன்னு இருக்கணும், ரொம்ப நெய்ஸாக அரைக்கக்கூடாது. பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் அரைச்சி எடுத்துட்டேன். ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது, நம்மளுக்கு மீடியம் சைஸாக இருக்கணும். பாருங்கள், கையில் பருபருன்னு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள், அடுத்ததும் அடுத்த அரிசி நான் வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அந்த அரிசியில் வந்து இப்போ மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி நாங்கள் கோதுமை மாவில் நாங்கள் அந்த அப்பா ரெசிபி போட்டிருக்கோம். அதில் பழம்லாம் யூஸ் பண்ணி போட்டிருந்தோம், தேங்காய் பழம்லாம். இப்போ மைதா மாவை நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி இப்போ எடுத்தாச்சு. இந்த பதத்துக்கு இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இந்த பேஸில் இருக்கணும். இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருக்க அந்த எள்ளை ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த எள்ளு எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிட்டேன். போட்டு இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டுட்டு இது ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் நம்மளுக்கு புளிக்கணும் இந்த மாவு. பாருங்கள், ஒரு 5 மணி நேரமாவது நம்மளுக்கு புளிக்கணும். 4 மணி நேரம் அல்லது 5 மணி நேரம் புளிச்சாதான் நம்மளுக்கு நல்லா புஃபியாக வரும். ஏன்னா இது வெறும் அரிசி மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். கோதுமை மாவுனா நம்மளுக்கு சீக்கிரமாக புஃப்னு வரும். இது வந்து நல்லா புளிக்கணும் அரிசி மாவு. ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு. இப்போ நான் எண்ணெயில் ஊற்றிக்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்பம். பாருங்கள், இப்போ நம்ம அவ்வளோதான் இந்த வீடியோ. அவ்வளோதான் இந்த வீடியோ. அப்பா ரெசிபி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி நாங்கள் கோதுமை மாவில் போட்டிருக்குறோம், ஆனால் அதில் வந்து தேங்காய் பழம்லாம் நாங்கள் ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ இதெல்லாம் எதுவுமே இல்லை இதில். பாருங்கள், வெறும் பச்சரிசியும் மைதாவும் தான். அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.